நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கவலைப்படுறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் மாற போறது. நம்ம சுகமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும் நமக்காக தரித்திரனாய் மாறி அவருடைய தரித்திரத்தின் நிமித்தம் நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் தரித்திரனா மாறினார். சோ கடவுள் நீ நல்லா இருக்கிறத விரும்புறாருன்றத ப்ரொஜெக்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது நீ நல்லா இருக்கிறத, நீ சுகமா இருக்கிறத, நீ செழிப்பா இருக்கிறத, உன் முடி எண்ணுகிற கர்த்தர், ஒரு பறவையே ஒரு குருவிய பார்த்து கொள்ளுகிற கர்த்தர், ஒரு புல்லை உடுத்துகிற கர்த்தர், காட்டு புஷ்பங்களை கவனிக்கிற கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டாரு. பைபிள் லூக்காம் 12ஆம் அதிகாரத்துல அதுதாங்க, ஒரு குருவியே கர்த்தர் என்ன பண்றது இல்லையா, மறக்கிறது இல்லையா. You are much more worth, you are much more valued in God's eyes. நீங்க எவ்வளவு ஆண்டவருக்கு முக்கியம்னா குமாரனே கொடுத்துட்டார். குமாரனை விட நீங்க பெருசுன்னு அவர் பார்க்கிறார். உசந்தது அவர்தான், ரொம்ப பிடிச்சது அவர்தான். ஆனா அவரையே உனக்கு கொடுத்தாருன்னா உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக, உன்னுடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டாரு. உன்னுடைய அக்கிரமத்தினால அவர் காயப்பட்டாரு. தரித்திரத்தையும் சாபத்தையும் சுமந்தாரு, தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரு. இவ்வளத்தையும் என்னத்துக்கு பண்ணாரு தெரியுங்களா? நீ அவருக்கு முக்கியம், நீ அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குமாரனே கொடுத்தவருக்கு உனக்கு சோறு கொடுக்காம விட்டுருவாரா? துணி உடுத்துறதுக்கு கொடுக்காம போயிடுவாரா? நோயிலே உன்னை சாகடிச்சிட போறாரா? உலகத்தானே தன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறத விரும்புறவர். குடிக்காரன் பிள்ளையா இருந்தா கூட பிள்ளை நல்லா இருக்கணும்னு பார்க்குவான்.